மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்தாம்மா அகிலாமா, இந்தாம்மா டீ குடிமா. வேண்டாம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட வாங்கினது எல்லாமே அப்படியே இருக்கு. இந்த டீயாவது கொஞ்சம் குடிமா, இல்லைன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். இந்த குடிமா. ம். இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ எதுவுமே சொல்லாததால நான் பதில் எதுவும் சொல்லாம வந்துட்டேன். நீதான் பாஸ்கரா? ஆமாம் சார், நான் தான் சார் பாஸ்கரன். கடந்த 4-5 நாளா போலீஸும் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த பொண்ணை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு உனக்கு யாரு? இந்த பொண்ணு எனக்கு சொந்தம்லாம் இல்லை சார். இவரு உங்களுக்கு என்ன வேணும்? இவன் பாலசுதாக்கு என்ன வேணும்னு கேட்டேன். தெரியாதா? இவளோட பேரு பாலசுதா இல்லையா சார், அகிலாவா? அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். 3 நாளா இங்கே இருந்து இந்த பொண்ணை பாத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்குன்னு கேட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த உறவும் இல்லை சார். என் ஆட்டோவுக்கு கை காட்டும் போதுதான் நான் முதல்ல அந்த பொண்ணை அப்பதான் பார்த்தேன். என்னாச்சுமா? எங்க போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏறுமா. என்னாச்சுமா உனக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இல்ல டாக்டர் வீட்டுக்கு போய் பார்க்கணுமாமா? ஹாஸ்பிட்டலுக்கு போனா போதும். எந்த டாக்டரை பார்க்க போறீங்க? இல்லம்மா, எந்த டாக்டர் பார்க்க போறீங்கன்னு கேட்டேன். கைனகாலஜி. அப்ப காய்ச்சல் ஒண்ணும் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா போறீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்ல, அதனாலதான் கேக்குறேன். இறங்கிக்கம்மா. என்னாச்சு? ஏமா ஏஞ்சிருமா. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, ஏஞ்சிருமா. ஏமா
இதான் சார் நடந்த சம்பவம். இங்க ரிஜிஸ்டர்ல அகிலான் பேர் சொன்னது யாரு? நார்மல் வார்டுக்கு போற வழியில மயக்கம் தெளிஞ்சிட்டாங்க. அப்ப நான் கேட்டப்பதான் அகிலான்னு பேரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. அதனாலதான் என்னுடைய கேர் ஆஃப்ல நான் இங்க அட்மிட் பண்ணேன். இவ்வளவு நாளா உனக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் தோணலையா? நான் ஏதாவது உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னா இந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு காலைல தான் ட்ரிப்ஸ் மாத்தினாங்க. அது வரைக்கும் ரொம்ப டயர்டா தான் இருந்தாங்க. இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா? இருக்கலாம். சார் நீங்க தான் பாத்தீங்கல்ல, இப்படிதான் மயக்கம் தெரிஞ்சதுலேருந்து இப்படியே தான் இருக்காங்க. இவங்களுக்கு யாராவது இருக்காங்களா? ஆனா அது ஏன்னா எனக்கு சத்தியமா தெரியாது. என் மனசாட்சிக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு உன் மனசாட்சி எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு எங்க கூட்டு போலான்னு நீ ஐடியா வச்சிருந்த? சொல்றா. சார் இவரை கஷ்டப்படுத்தாதீங்க. இவ்வளோ நாளா கொஞ்சம் கூட தூங்காம இவங்களை பார்த்துக்கிட்டது இவர்தான். இந்த ஆளோட ஒரிஜினல் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா என்ன? அது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் சார். 2 வருஷமாவே என்னுடைய பேர்ல ஏதாவது கேஸ் இருக்கா சார்? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க சார். என்னுடைய மூத்த பொண்ணு இதோ சொல்ல போனா இதே மாதிரி தான் இருப்பாங்க. கர்ப்பிணியா இருந்தப்போ கால் தடிக்கு கீழே விழுந்துட்டா. அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக யாருமே இல்லை. நான் அப்ப ஜெயில இருந்தேன். ஒரு ரவுடியோட மகளை காப்பாத்தணுமான்னு யாருக்கும் எந்த எண்ணமும் வரல. சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்தப்போதான் பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை எப்போ பார்த்தேன்னா அவள் உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான். இந்த இடத்துல இருந்து நான் ஏன் இவங்களை பார்த்துக்கிட்டேன்னா என்னுடைய மனசுல என் பொண்ணு தான் இருந்தா. அதனால தான் யாரு என்னன்னு தெரியாத இந்த பொண்ணுக்காக சாப்பாடும் தூக்கமும் இல்லாம காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். பாஸ்கர், நீ பண்ணது எல்லாமே சரிதான். ஆனா உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில சேர்த்த உடனே உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. உனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாத போது அந்த விஷயத்த ஆஸ்பத்திரியிலயோ இல்ல போலீஸ்லயோ நீ சொல்லி இருக்கணும். என் பொண்ணு இந்த நிலைமையில இருந்திருந்தா நான் தான் சார் கூட நின்று பார்த்துருக்கணும். நான் அதை தான் செஞ்சேன். அதுக்கான சட்ட விதிகளை நான் யோசனை பண்ணவே இல்லை. இதை நான் பண்ணது கிரிமினல் குற்றமா இருந்துச்சுன்னா சார் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கிங்க. பாலசுதா காணான்ட்டு உங்க அப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் நாங்க பண்ண வேண்டியிருக்கு. பாலசுதா ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? வாழணும். நான் எங்கேயாவது போய் வாழணும். அப்ப இப்படி அப்நார்மலா பேசுவாங்க. இத்தனை நாளா யாருமே இவங்களை தேடி வராதனால நான் இந்த பொண்ணை என் சின்ன பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தேன் சார். ஆனா நீ இருக்கிறதுக்கு உனக்கு வீடே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்களே. 11 சென்ட்ல வீடு நிலைமை எனக்கு இருந்தது. அதை வித்து பொண்ணோடைய பேர்ல பேங்க்ல போட்டிருக்கேன். என் தங்கச்சியோட வீட்டில் இருந்து தான் அவள் படிச்சிட்டு இருக்கா. நான் அங்கே கூட்டிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேல நீ கஷ்டப்பட வேண்டாம். பாலசுதாவை கூட்டு போக அவளோட புருஷன் இருக்காரு. அப்புறம் அவங்க வீட்டுக்காரங்களும் இருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். பாலசுதாவோட புருஷனையும் அப்பாவையும் அங்க வர சொல்லியிருக்கேன். நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா அங்க வச்சு சொல்லுங்க. யார் கூட போலாங்கிறதையும் நீங்களே முடிவெடுத்துக்கங்க. கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க. நான் போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன்.
உங்க மகளை நான் கொன்னு போட்டேன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல? நில்லுங்க. அவ இத்தனை நாளா யாருக்குமே தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அப்படிங்கறத நம்புற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. அதுக்காக ஒன்ன நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. போலீஸ்ல பிடிபட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்க மூத்த மருமகன் கிரியேட் பண்ண ஸ்கிரீன் பிளே மாதிரி தான் இப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் போலீஸையும் என்னையும் நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கதை. அவ வீட்டுக்கு தானே வரப்போறா. இந்த கதையோட முடிவை நான் அவளுக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் நீ அவளை அடிக்கிறதுக்கு அவ அங்க வந்தா தானே? என் பொண்டாட்டி எங்க இருக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியது நான் தான். ஒரு பொண்டாட்டி கிட்ட நடந்துக்கிற மாதிரி தான் நீ அவகிட்ட நடந்துக்கிட்டியா என்ன? மனசாட்சிருக்கிற யாருமே செய்ய முடியாத வேலையை தான் நீ கொஞ்ச நாளா செஞ்சுக்கிட்டு இருக்க அவகிட்ட. பூனேக்கு கூட்டிட்டு போய் நீ எந்த அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்திருக்க. இதுக்கப்புறம் அவளை உன் கூட அனுப்பணுங்கிற ஐடியாவே இல்லை. இறங்குங்க. பாலா, பாலா, வேணுகோபால் வரலையா? இதோ இவன் தான். வாங்க, உள்ள வாங்க. நீ வாயா. வாமா. நீ உட்காருமா. உட்காருமா. ஜெயச்சந்திரன், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு போலீஸ் விசாரிச்சு ஆளையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாஸ்கர் தான் ஆட்டோ ரிக்ஷால மயங்கி விழுந்த இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. கொஞ்ச நாளாவே ஒரு அப்பா மாதிரி காவல் காத்து பாதுகாத்து வச்சவர் இவர் தான். அதுக்காக இவர் கொஞ்சம் செலவும் பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் பில்லையும் சேர்த்து. அது எல்லாத்தையும் நீங்க இவர் கொடுத்துடணும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் சார். மற்றவங்களுக்கு நிறையவே நான் கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு என்னால் பல பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது சார். நான் முன்னாடி பண்ணதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமாக இதை நினைக்கிறேன் சார். இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எல்லா செலவையும் பார்த்தாலே எனக்கு ₹1 கூட வேணாம் சார். உன்னோட பாவம்னு எனக்கு வேண்டாம். நீ எவ்வளோ பணம் செலவு பண்ண? இதை வச்சுக்கோ. இன்னும் 10 நாள் நான் கேளு தரேன். டேய், இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். உன் தெனாவட்டெல்லாம் உன்னோட வீட்டில் காட்டிக்க. இங்க பாருப்பா, இந்த கோபம் திமிரு எல்லாமே ஆரோக்கியமும் பணமும் இருக்கும்போது மட்டும்தான் வெளில வரும். தூக்கி வீசுற பணத்துக்கெல்லாம் கணக்கு சொல்றதுக்கு ஒரு நாள் வரும். அதை மட்டும் மறக்காத. ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறதுக்கு இவ உனக்கு யாரு? இல்ல நீ பணத்தை அதிகமா பிடுங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? வேணாம் சார். தெரியாத ஒருத்தன் 3-4 நாளா பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு கூடவே இருந்தான்னு கேட்கும்போது எந்த புருஷனுக்கும் கோவம் வரதான் சார் செய்யும். செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா இப்படிதான் பேசுவியா? இல்ல, அது என்ன உதவி செஞ்சாருன்னு அவர் சொன்னாதானே சார் நன்றி சொல்ல முடியும்.
வீட்டுக்கு போய் இவகிட்ட எல்லாத்தையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் இவரை தேடி போய் நன்றி சொல்லிக்கிறேன். சார், இதுக்கப்புறம் இவன் கூட என் பொண்ணு அனுப்பாதீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவை விட புருஷனுக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி. ஆனா பாலசுதா புருஷன் கூட போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க கூட்டு போலாம் ஜெயச்சந்திரன். பாலா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். எந்த வீடு? நான் இன்னொரு வீட்ல இருந்து தான் வந்திருக்கேன். நான் மறுபடியும் அங்கதான் போகணும். இன்னும் ஏன் சார் நீங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருந்தா அதை சீக்கிரம் முடிச்சு விடுங்க. பொழுது செஞ்சிருச்சுன்னா அப்புறம் எங்க ஊருக்கு போறதுக்கு போட்டு கிடைக்காது. ஏமா, இதுக்கப்புறமும் நீ இவன் கூட திரும்பி போகணுமா? இனிமே அது வேணுமா உனக்கு? பத்தல. நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சகிச்சு சகிச்சு நான் செத்து போகும்போது வந்து என்னை தூக்கிட்டு போங்க. என்னம்மா? ஆமா, நீங்க எனக்கு யாரு? என்ன நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? சொந்தமா ஒரு வீடு இருக்கா? அபிப்பிராயம் இருக்கா? தீர்மானம் இருக்கா? இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என் மேல அனுதாபப்பட்டு கூட வர யாரும் தேவையில்லை. எல்லாரும் சேர்ந்து என் கழுத்துல ஒரு தூக்க கயிறை மாட்டி அனுப்பி வச்ச ஒரு இடம் இருக்குல்ல, மளவுக்காடு. அது வெறும் வீடு மட்டும் இல்ல, நான் இருக்கிற சுடுகாடு. உயிர் போற வரைக்கும் நான் இனிமே அங்கதான் இருப்பேன். நீ இப்படி கோவப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதம்மா. கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் யார் கூட போலான்னு நீயே முடிவெடு. இவ்வளவு நேரம் இவ சொன்னது உங்களுக்கு புரியலையா சார்? என்ன பிரிஞ்சு பாலாவால இருக்க முடியாது. நானும் இவ்வளவு மாதிரிதான். நாங்க எங்க ஊருக்கே போறோம். நீ என்னோட பொண்ணுக்கு என்ன வசியம் பண்ணி வச்சிருக்க? இவ என் பொண்டாட்டி இல்லையா மாமா? இவளுக்கு தெரியும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இவளை விட்டு போக மாட்டேன்னு. இவ எங்க போனாலும் சரி, நான் கூடவே தான் இருப்பேன். பாலா, நீ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இதுதான்மா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். இனிமே எனக்காக வேற யாரும் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கிரெடிட்டை நான் வேற யாருக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் சகிச்சு சாகணும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்படின்னா நீங்க உங்க புருஷன் கூடயே போலான்னு முடிவு எடுத்துட்டீங்களா? புருஷன் அந்த வார்த்தைக்கு நிறையவே அர்த்தங்கள் இருக்கு சார். அதனால அந்த வார்த்தையை இனிமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் வேணுகோபால் கூட போக போறேன். வருத்தப்பட்டு நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. நான் என் வீட்டுக்காரர் ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னால எப்படிமா திரும்ப அவர் முன்னாடி போய் பேச முடியும்? இந்த விஷயத்துல மனோஜ் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பாலாவை தன்னோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறாரு. ஆனா நான் இங்க வரும்போது நீங்க அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. அது அவர் உன்னை அடிச்சாருன்னு கேள்விப்பட்ட உடனே நான் கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். ஷோ, எதுக்காக நான் அவர்கிட்ட சண்டை போட்டு அப்படி பேசிட்டு வந்தேனே எனக்கே தெரியல. என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்கிற பாசத்துல துளி கூட நான் அவர் மேல காட்டல. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட எப்படி பேசுறது? அத நினைச்சு நீ பயந்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? இதுக்கப்புறம் அவரை ஃபேஸ் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஏன்னா நான் அப்படி பேசிட்டு வந்துட்டேன். கோவம் வந்தா நிறையவே பேசுவோம். அதுக்காக நீ ஏதோ சொன்னேங்கிறதுக்காக அவர் ஒன்னு அடிச்சது சரியா? நான் ஏதாவது தப்பு பண்ணா அதை கண்டிக்கிற உரிமை அவருக்கு இல்லையா? இப்ப இப்படி சொல்ற? உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நீ வந்ததும் திருப்பி அனுப்பாம இருந்த. அது இப்ப தப்பாயிடுச்சுல்ல? நான் போய் உடனே அவரை பார்க்கணும். நான் தானே தப்பு பண்ணேன். நான் அவர் காலில் விழுந்தாது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பொண்ணுக்காகவாவது அவர் என்ன மன்னிச்சிருவாரு. நீ இப்ப திரும்பி போனா அவர் உன்னை மதிக்க கூட மாட்டாரு. உன்னை அடிச்சது ரொம்ப பெரிய தப்புன்னு அவருக்கு தோணணும். அதுக்கப்புறம் அவரை இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போகட்டும். ஒருவேளை வரலனா? எதுக்கும் ஒரு தடவை நான் மனோஜ் கிட்ட பேசி பாக்குறேன். அவர் இப்ப ஆபீஸ்ல இருப்பாருமா? அப்படின்னா அவருக்கு போன் பண்ண வேண்டாம், அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணலாம். அவங்க கிட்ட எல்லாத்தையும் பொறுமையா சொல்லலாம். அவங்க சொன்னா மனோஜ் கண்டிப்பா கேட்பாரு. ஆனா நீ சொன்னா என் மாமியார் கேட்பாங்களா?
சொல்ல வேண்டிய விதத்துல நான் சொல்லிக்கிறேன். ஹலோ ஹலோ, மனோஜ் வீடு தானே? ஆமா, நான் மனோஜோட அம்மா தான். நீங்களாம்மா? நான் ஜெயாவோட அம்மா சுதாலட்சுமி பேசுறேன். என்ன சுதாலட்சுமி? பசங்களுக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது பெரியவங்களோட கடமை இல்லையா? சின்ன பசங்களா இருந்தா புரிய வைக்கலாம். ஆனா இவங்க நமக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இல்லையா? என்ன இருந்தாலும் நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. மனோஜ் அங்க இருக்காரா? இன்னும் வரல. ஜெயாவுக்கு இப்போ மனோஜ் மேல இருந்த சந்தேகம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா சுதாலட்சுமி, நீங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லையே. என்னதான் பண்றது? பசங்க யோசிக்காம எதையாவது பண்ணி வைக்கும் போது அதுக்கான பரிகாரத்தை பண்றது தானே நல்லது. ஜெயாவோட கோவம் இப்ப குறைஞ்சதால மனோஜ் கிட்ட சொல்லி அவரை இங்க வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. சண்டை போட்டது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? அத பத்தி நாம இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. மனோஜ் இங்க வர சொல்லுங்க. ஜெயா அங்க கிளம்ப தயாரா இருக்கா? ஜெயா ஒன்னும் நாங்க வேணும்னு அனுப்பி வைக்கல சுதாலட்சுமி. அவளாதானே அங்க கிளம்பி வந்தா. போன மாதிரி திரும்பி வர்றது தானே ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் மனோஜ் வந்தாதான் ஜெயா வருவான்னு சொன்னீங்கன்னா, இங்க பாருங்க, நீங்களே மனோஜ் கிட்ட கால் பண்ணி பேசுங்க. நான் வச்சிடுறேன். அம்மா ஃபோன் பண்ணியா? என்ன சொன்னாங்க? சண்டை போட்டுட்டு வந்தது நீ தானே, அதனால உன்னை கூட்டிட்டு போக மனோஜ் வர மாட்டாராம். நீ வேணும் அங்க கிளம்பி போமா. இனிமே வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கிளம்புறேன். அப்படி நீ சொன்னா நீ அங்க தனியா தான் வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்ம தன்மானத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நீ ஒரு 2 நாளைக்கு இங்கேயே இரு. மனோஜ் வராரான்னு பாக்கலாம். அப்படி மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோனா அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருப்பாரு. நான் உடனே கிளம்புறேம்மா. இந்த சாயங்கால நேரத்துல நீ போக வேண்டாமா? இப்ப நீ அங்க போனா அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணா, அதனால அப்பாவும் அஜயும் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி போலாம். அவங்க கிட்ட நான் என்ன பேசுறது? நான் உடனே கிளம்புறேம்மா. இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஜெயா. நீ அங்க போனதுக்கு அப்புறம் அவன் உன்னை வீட்டுக்குள்ளே விடலன்னா ராத்திரி நீ எங்கன்னு போய் தங்குவ? ஒருவேளை காலையிலே உன்னை கூட்டிட்டு போறதுக்கு மனோஜ் வந்தாருன்னா? அவர் என்னை வந்து கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நாம காலையில வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். அவர் வரலன்னா நீ உன் இஷ்டம் போல பண்ணு. என்ன இருந்தாலும் குழந்தைய கூட்டிட்டு நீ இப்ப போக வேண்டாம். அவன் போன விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமேமா. என்னம்மா நீ? ஆனா அப்ப நீ தெளிவா இல்லையடா. அவன் கூட ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வான்னு உன்னை எத்தனை தடவை எழுப்பினேன். போதையில நான் உங்ககிட்ட திட்டு வாங்கினது மட்டும்தான் மிச்சம். ஐயோ, நான் என்னோட அம்மாவை திட்டணும்னா? திட்டினது கட்டணம் கட்டின மேஸ்திரிய. ஆனா அது எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டது நான் தான். சாரிம்மா, நீ என்னை பத்தி தப்பா நினைச்சுக்காதம்மா. அவனை நான் நேரில் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிறேன். அதுதான் நல்லது. அப்படி பண்ணும்போது மேஸ்திரியை நேரடியா கூப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. அம்மா, தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுமா. நான் வேணுவே ஜாமீன்ல கூட்டி வந்துடுறேன். ஜாமீன்லையா? ஆனா வேணுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? எனக்கு தெரியும், அவங்க அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. வேணு பண்ண டார்ச்சரால தான் நான் வீட்டை விட்டு ஓடி போனேன்னு பாலா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. இங்கேயே கடந்துதான் சாகணும். அதை பாக்குறதுக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கணும் இல்லையா? நாம எங்க போவோம்? உங்க 2 பேருக்கு ஜெயில் தான் ஒரே வழி. உங்க 2 பேருக்காக தான் திறந்து வச்சிருக்காங்க. கேக்குறவன் கேனப்பையில இருந்தா KGF எடுத்தது கேர் விஜன் சொல்லுவியே. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்ற மகனே. ஆட்டம் முடிய போகுது இல்ல. அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வா. வா. சண்டை போட்டு போன பாலாவை மறுபடியும் இங்க கூட்டு வந்ததும், அவளை பூனே கூட்டு போக பிளான் பண்ணதும், அங்க கூட்டு போய் அவ வயித்துல வளர்ந்த குழந்தைய கொன்னது, இப்படி எல்லாமே நம்ம எல்லாருமா சேர்ந்து தானே பிளான் பண்ணோம்.
அந்த பிளானுக்கு உறுதுணையா இருந்து பாலாவை அங்க கூட்டிட்டு போன காரணத்துக்காக எனக்கும் சுமேஷுக்கும் கண்டிப்பா ஜெயில் தான். இதுக்கு முக்கிய பொறுப்பாளியான உனக்கும் இதே கதிதான். ஒரு குற்றத்தை பண்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்ச வேணுவை ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாவது கண்டிப்பா உள்ள தள்ளிடுவாங்க. நீ இப்படி ஒவ்வொன்னா சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத சதீஷ். ஐயோ அம்மா, அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காகத்தான் போலீஸ்காரங்கிட்ட பணத்தை கொடுத்து கேஸை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்காகத்தான் உங்ககிட்ட நான் பணம் கேட்கறேன். எல்லாத்தையும் இப்படி பூட்டி வச்சிட்டீங்கன்னா கடைசியில பணப்பெட்டி வரைக்கும் போலீஸ்காரங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் கையை விரிச்சு காட்டினா எந்த பிரயோஜனமும் இல்லை. வேணுவை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாரும் உள்ளதான் போய் ஆகணும். இந்த இங்க பாரு, இதுக்காக நீ வாயை பொழந்து ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இங்க பாரு, உன்னை கொலை பண்ணிட்டு தான் நாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போவோம், தெரிஞ்சுக்க. டேய் அங்க கொஞ்சம் பாரு. ஏண்டா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தானே நான் சந்தோஷப்பட்டேன். கொஞ்சம் தள்ளுங்க. டேய் தம்பி வேணு, உன்னை அவங்க அரெஸ்ட் பண்ணவே இல்லையாடா? ஏண்டி என் தம்பி மேல கேஸ் கொடுக்கறதுக்காக வேணும்னே எங்கடி போய் ஒளிஞ்சிருந்த? டேய் வேணு, பாத்தியாடா எதுவும் பேசாம போறான்? நீ எங்கம்மா போயிருந்த? உன்னை பார்க்குற வரைக்கும் என் மனசுல ஒரு நிம்மதியே இல்லைம்மா. உன்னை திரும்ப உயிரோட பார்க்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. போமா. நில்லடி அங்க. எங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு யாரு கூட அடி ஓடி போன? அது உங்க பையன்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் இப்ப யாரு கூட போனேன், இனிமே போக போறேன்னு அவருக்கு தெரியும். எங்கிட்டயே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கேடு கட்டவள, உன்னை என்ன பண்ண பாரு. அம்மா நீங்க தேவையில்லாம இவகிட்ட சண்டை போடாதீங்க. இத்தனை நாளா இவ எங்கடா போயிருந்தா? அதை இனி இவ சொல்லிதான் நான் கேட்கணும். போலீஸ் சொன்ன கதைகளை நான் அப்படியே நம்பிட்டேன்னு தானே நீ நினைச்ச? அதுக்கு நான் ஒரு முட்டாள இருக்கணும்டி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தினதுக்கு இவன் நல்லா அனுபவிக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. இவ கர்ப்பிணி தானே. இவ டென்ஷன் ஆனா உள்ள இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். பாலா, நீ உள்ள போய் தூங்கு. 2 நாளா உன்னை தேடி தேடி நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். அதனால நிம்மதியா என்னால சரக்கு கூட அடிக்க முடியல. இப்பதான் நீ கிடைச்சிட்டல, இனி பிரச்சனை இல்லை. நான் போய் குடிச்சிட்டு வரேன். நீ ரெடியா இருந்துக்க. வேணும், இதுக்கப்புறம் அவளை கொடுமைப்படுத்தாதடா. டேய், உன்னோட குழந்தை அவ வயித்துல வளருதுடா. பெருசு, நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன். டேய் வேணு, நீ மட்டும் போறியாடா? கொண்டாடி திரும்ப வந்ததை கொண்டாட போறேன். நான் இல்லாம நீ என்னடா கொண்டாட போற? சரி வா, போயிட்டு வந்துடுறேன். ஆமா, மத்தியானத்துக்கு அப்புறம் தான் லீவ் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் பர்சனலா வேலை இருந்தது. நாளைக்கு காலை ஒரு 10:30 மணிக்கு பார்க்கலாம். வினோத், நீ ஒரு வேலை பண்ணு. 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வா. நம்ம ஒன்னாவே ஸ்பாட்டுக்கு போகலாம். ஓகே?
குழந்தை கொடுமா. மனோஜ், நான் உள்ள போறேன், நீ பேசு. என்னங்க, நான் ஏதோ கோவத்துல அந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டேன். சாரி. நான் வீட்டுக்குள்ள போலாமா? ஹலோ, என்ன ஸ்ரீதர்? அது இப்பதான் சொல்வீங்களா? உங்க மனசு தோன்றதை எல்லாத்தையும் பண்றதுக்கு என்னது கேக்குறீங்க? உங்க இஷ்டத்துக்கும் வர்றதுக்கும் போறதுக்கும் இது என்ன சண்டையா? நோ எக்ஸ்பிளனேஷன். என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க. நீங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டு என்ன வேணா பண்ணிக்கோங்க. நீ அங்க நிக்காம உள்ள வாமா. அட உள்ள போமா. அத்தை, என் வீட்டுக்காருக்கு என் மேல இருக்கிற கோபம் போக நான் என்னதான் பண்றது? அந்த கோவத்தெல்லாம் உன்கிட்ட மட்டும் தானே காட்ட முடியும். உன்கிட்ட சண்டை போட்டு அவனால இருக்க முடியுமா? அவர் சொல்ல வந்த எந்த விஷயத்தையும் கேட்காம நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்பதான் உனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுல்ல. தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டா நஷ்டம் நமக்கு தான் ஏற்படும்னு. பாலா திரும்பி வராம இருந்திருந்தா மனோஜ் மேல உனக்கு எந்த கோவமும் வந்திருக்காதுல்ல. அது போலீஸ் வந்து எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரி என்கிட்ட போய் சொல்லிட்டாரேங்கிற கோவம். அதுவும் இல்லாம அவர் என்கிட்ட இருந்து நிறைய மறைச்சிட்டாரா, அதனாலதான் அவர் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. பாசம் அதிகமாகும் போது இப்படிப்பட்ட சந்தேகம்லாம் வரதான் செய்யும். அப்படி இல்லாம இருக்கணும்னா பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து எல்லா நாளும் கொஞ்ச நேரமாவது மனசை விட்டு பேசணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் ஏதாவது அவர்கிட்ட பேசலான்னு நினைச்சா கோவப்படுறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி மனசு விட்டு பேசுறது? உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ற ஒரு விஷயத்த விட்டு கூடன்னு நான் சொல்லவே இல்லையேம்மா. ஆனா அதுக்கான நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாம தேவையில்லாத விஷயத்த பேசி அந்த விஷயத்த பெருசாக்க கூடாது. புருஷன்கிட்ட சண்டை போட்டு போனப்போ உன் வீட்டுல உன்னை பத்தி என்ன சொன்னாங்க? எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்பாவும் அம்மாவும் என் கூட தானே இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நாம போறதுக்கு அம்மா வீடு இருக்குன்ற தைரியத்துல தான் உன்ன மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உன்னுடைய வீடு. புருஷன் குழந்தை தான் உன் உலகம் நீ எப்பவுமே நினைக்கணும். அப்பதான் எல்லா பிரச்சனையும் சுலபமா முடியும். இனிமே அவர்கிட்ட நான் எந்த ஜென்மத்திலயும் சண்டை போட மாட்டேத்த. நான் பண்ண தப்புக்காக நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. நான் இல்லம்மா, மனோஜ் தான் உன்னை மன்னிக்கணும். அவன் மனசளவுல பண்ணாத ஒரு தப்புக்காக கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்பட்டு போயிட்டாங்கிறப்போ அவன் மனசு எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு நினைச்சு பாத்தியா? அதை நினைச்சாதான் இப்ப சங்கடமா இருக்கு. என் மேல இருக்கிற கோபம் அவருக்கு போகுமா என்னன்னு தெரியல. என்கிட்ட பழைய மாதிரி பேசுவாரா? நீ இப்ப திரும்பி வந்தது ரொம்ப நல்லதா போச்சுமா. நீ ஒரு வேலை பண்ணுமா, சூப்பரா ஒரு டீயை போட்டு அவங்ககிட்ட போய் கொடுமா. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இங்க நடக்கவே இல்லைன்ட்டு பழைய மாதிரி உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவான். போமா, பொண்டாட்டி கையால ஒரு டீ போட்டு கொடுத்தா அவன் மனசளவுல ரொம்ப சந்தோஷப்படுவான். போமா. ஒரு 2 நாள்ல குழந்தையோட உடம்பு ரொம்ப இழைச்சிருச்சுல்ல. இங்க பாருமா, அங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்த? அங்க போய் நீ ஸ்பெஷலா என்னம்மா சாப்பிட்ட? மனு, ஜெயா அவ தப்ப புரிஞ்சிட்டு திரும்ப வந்துட்டார்ல.
நீ அவளை பார்த்து இப்படி முறைச்சு நின்னா அது சரி வராதுப்பா. அவ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா இப்ப திருந்தி வந்துட்டால. இங்க பாருப்பா, நீ அவகிட்ட போய் ஏதாவது மனசு விட்டு பேசலாம்ல. இந்த பாருப்பா, பிரச்சனை பெருசாக்குறது ரொம்ப ஈஸி. நீ இப்ப போய் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசினா அவ உன் காலடியிலே விழுந்து கிடப்பா. அந்த அளவுக்கு அவன் மனசு உடைஞ்சு போய் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இங்க பாருப்பா, இந்த நேரத்துல நீ ரொம்ப அடம் பிடிக்காதப்பா. அவ விஷயமா எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. அப்ப இந்த விஷயத்தை யார் தான் பேசுவாங்க? நீங்க 2 பேரும் இப்படி பேசாம 2 எதிரிங்க பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தா பாரு, நான் நாளைக்கே இங்க இருந்து போயிடுவேன். அம்மா, நீங்க இதை தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்களா? உன்னுடைய குடும்பத்தை தயவு செய்து நீயே கெடுத்துறாதப்பா. அம்மா, ராத்திரிக்கு என்ன டிஃபன்? எனக்கு ராத்திரி சப்பாத்தி இருந்தா போதும். என்னங்க டீ? அம்மா, நான் டீ சாப்பிட்றது நிறுத்திட்டேன். எனக்கு ஒரு பிளாக் டீ வச்சு கொடுங்க. பாலா, நீ இங்கதான் நின்னுட்டு இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உன்னை நான் இங்கிருந்து எங்கேயோ தப்பிக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மாவும் பசங்களும் என்ன 2 நாளா ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. வேணு வந்ததுக்கு அப்புறம் அவன் நடவடிக்கை வேற மாதிரி இருந்துச்சு. நீ எங்க போயிட்டேன்ற விஷயத்த கேட்டு ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்ணாங்க. இப்படிப்பட்ட கேடு கெட்டவங்க எல்லாம் இல்லாம நான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். அம்மா, நீங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னதான் நடந்தது? சொல்ல போனா இங்க இருந்து எல்லாருமே பயந்துட்டாங்க. போலீஸ்காரங்க தேடி வந்தப்போ நீ ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தா நானும் நினைச்சேன். உனக்கு என்னதான் ஆச்சு? இந்த பாஸ்கரனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? தெரியாது. அப்படின்னா அந்த ஆள் யாரு? தெய்வம், சத்தியம். நண்பர்களும் கூட பிறந்தவங்களும் என்னையும் துணையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தனியா போற ஒரு மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக கடவுள் இப்பவும் அவதாரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காருக்கா. அதுல ஒரு கடவுள் தான் பாஸ்கரன். ஒரு ஆட்டோ ரிக்ஷால வந்து என் கூட 3-4 நாள் இருந்து என்னை பார்த்துக்கிட்டு திரும்பி போன பாஸ்கரனை கடவுள்னு சொல்றதை தவிர வேற எதுவுமே எனக்கு சொல்ல தோணல. அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவுகள் எல்லாம் எல்லாத்தையும் அந்த கடவுள் தனியா தான் பார்த்துக்கிட்டாரா. ஸ்டேஷன்ல வச்சு அந்த ஆள் மூஞ்சில வேணுகோபால் தூக்கி எறிஞ்ச பணத்தெல்லாம் பாஸ்கரன் திரும்பி கொடுத்துட்டாருக்கா. ஒரு பொண்ணுகிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம 4 நாள் என்னை கண் முழிச்சு பார்த்துக்கிட்ட அந்த தெய்வம் தான் உண்மையான ஆம்பளை. அவங்களதான் நம்ம ஆம்பளைன்னு கூப்பிடணும். ஆனா மீசை வச்சு வைக்காம இருக்கிற பொண்ணுங்களை கடிச்சு கொதற நாய்ங்களை சொல்லக்கூடாது. பாலா, இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சரியான நேரத்துல நம்மளை காப்பாத்த வர்றது நம்மளுடைய சொந்தங்கள் யாருமே வரமாட்டாங்க. நம்ம கூட பிறந்தவங்களோ இல்ல புருஷங்க கூட பிறந்தவங்களோ யாருமே நம்மளுக்கு சரியான நேரத்துல வரமாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருக்கிறது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. இப்ப நான் முழுசாவே நம்புறேன், என்ன நடந்தாலும் எதிர்த்து போராடணும்னு.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.